ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீராமாறன் சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம வள்ளியோட ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப சோகமாக பாட்டு போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்து நம்ம வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம வீராமாறன் அவங்க ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே அருண் ஒரு தூரமாக பார்த்துட்ருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க, இந்த ஊரை தாண்டி நீங்கள் போயிடுவீங்களா, என்னை தாண்டி நீங்கள் எல்லாரும் எப்படி இந்த ஊரை விட்டு போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். என் வாழ்க்கையை கெடுத்த இந்த வீராமாறன் வாழ்க்கையை கெடுக்காம நான் ஓய மாட்டேன். வீரா ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லடி, இரு இன்னைக்கு தாண்டி நீ கடைசியா இருக்கிற சந்தோஷமான நாள் அப்படின்னு அரவிந்த் யோசிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் அடியாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படி வீரா மாறன் 2 பேரும் வந்திருக்காங்கடா, அந்த மாறனை இன்னைக்கு தூக்கி அவன் கதையை அவ கண்ணு முன்னாடியே முடிச்சு அவளை நாம தூக்கிட்டு போகணும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராமச்சந்திரன் குடும்பத்துல கதையை நாம முடிச்சிடணுங்கிற மாதிரி அரவிந்த் ரொம்ப கேவலமா திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாறனை தான் காமிக்கிறாங்க. ஸோ மாறன் நம்ம வீராவையே சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து கண்மணி செம காண்டாகிறாங்க. நீ சைட்டெல்லாம் அடிப்பியா, அடிடா அடி, இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ள உங்க 2 பேரையும் பிரித்து தான் கொண்டு போவேங்கிற மாதிரி கண்மணி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாருமே, ஐயா நைட்டுக்கு சாமி ஆடுறது இருக்கு ஐயா, சாமி வாக்கெல்லாம் சொல்லும், எல்லாரும் மறக்காம வந்துருங்க அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அன்னைக்கு நைட்டாக கிளம்பி கோவிலுக்கு வந்துடுறாங்க. இதாண்டா நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம், இப்போவே அந்த மாறனை நைட்டாக தூக்குறோம், இப்போ யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னுட்டு அரவிந்த் அவங்க ஆட்களும் நம்ம மாறனை தூக்குறதுக்காக திட்டம் போட்டு தெரியுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த இடத்துல சாமிக்கு ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிடுது. அப்போ அங்க ஆடுற ஒருத்தவங்க உடம்புக்குள்ள சாமி போந்துடுது. ஸோ அவங்களோட பேர் பாண்டியன். அந்த ஊர்ல இருக்கிறவங்க பாண்டியனோட உடம்புக்குள்ள தான் சாமி போந்துடுது. அங்க பார்த்தோம்னா பாண்டியன் சூப்பரா சாமி ஆடிக்கிட்டே, பாண்டியன் இல்ல சரவணனோட உடம்புக்குள்ள தான் சாமி போந்திருக்கு. அங்க பார்த்தோம்னா அவங்க நல்லபடியா சாமி ஆடிக்கிட்டே நேரா நம்ம வீரமாறன் கிட்ட வராங்க. இங்க பாரு, இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். சில பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு, அது கூடிய சீக்கிரமே உனக்கு வெளிவர போகுது அப்படின்னு சொன்னதும் வீரா ஒண்ணுமே புரியாம அந்த இடத்துல திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. நீ இத்தனை நாளா தியாகம் பண்ணதுக்குரிய பலன் உனக்கு கிடைக்க போகுது, அது மட்டும் கிடையாது, நீ ரொம்ப கவனமா இருக்கணும், உன்ன ஆபத்து நெருங்கி வந்துட்டு இருக்கு, எப்போதும் நல்லவங்களுக்கு தான் ஆபத்து வரும், அதனால எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமா நடந்துக்கோ அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாறணும் ஒன்னும் புரியாம யோசிக்கிறாங்க. என்ன இவரு எதுக்கா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கண்மணி கிட்ட நீ தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்க, முதல்ல உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்க பழகு, அதுக்கப்புறமா நீ ஏதாச்சும் முடிவெடுத்துக்கோ அப்படின்னதும் கண்மணி புரியாம நிக்கிறாங்க. நீ துணை போக வேண்டியவங்களுக்கு துணை போகாம யார் பக்கம் நிக்க கூடாதோ அவங்க பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்க, அதனால உன் சுய புத்தியை யோசிச்சு நடந்துக்கோ, ஏற்கனவே நிறைய தப்புகள் உண்மையில இருக்கு அப்படின்னதும் ராகு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி நல்லபடியா எல்லாருக்குமே சாமி வாக்கு சொல்லி முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாறனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ மாறன் என்ன பண்றாங்கன்னா தள்ளி நின்று ஃபோன் பேசலான்னு போறாங்க. அப்போ அதுல ஒருத்தங்க கோவில் பின்னாடி வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னதும் உடனே மாறனும் புரியாம யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவில் பின்னாடி போறாங்க. அங்க பார்த்தோம்னா அரவிந்தோட அடியாட்கள் நம்ம மாறனோட வாயை பொத்திட்டு அங்க இருந்து தூக்கி பக்கத்துல இருக்கிற காட்டு பக்கமா கொண்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மாறனை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மாற எல்லா ரவுடிகளும் கூட சண்டை போட்டு அவங்களும் ரவுடிகளை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா வீரா யோசிக்கிறாங்க, என்ன இது மாறனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீரா கோவில் முழுக்க தேடுறாங்க. அப்போ அரவிந்த் ஃபோன் போட்டு, என்னடி உன் புருஷனை தேடிட்டு இருக்கியா, உன்னோட புருஷன் உயிர் இங்க ஊசல் ஆடிட்டு இருக்குடி, இங்க பாரு, இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாம கோவிலுக்கு பின்னால இருக்கிற காட்டு பக்கமா வா, இல்லையா உன் புருஷன் கதை முடிச்சிடும் அப்படின்னதும் வீராவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு உடனே பருந்தை வச்சு பின்னால ஓடி போய் அந்த காட்டு பக்கமா போயிட்டாங்க. அங்க பார்த்தோம்னா மாறன ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அடின்னு அடிச்சு மாற முடியாத நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து வீரா அதிர்ச்சி, ஐயோ மாறா அப்படின்னு போகும்போது, ஏய் எங்கடி போட நில்லடி அப்படின்னு அரவிந்த் நம்ம வீராவோட தலைமுடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. விடுறா, எதுக்குடா அவனை கட்டி போட்டா, அவன் என்னடா பண்ணா என் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிறதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தாண்டி, இங்க பாரு உன் புருஷன் கதைய உன் கண்ணு முன்னாடி
முடிச்சுட்டு உன்னை நான் இழுத்துட்டு போறேன், நீ பொறுத்திருந்து பாரு அப்படின்னதும் வீரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி